இட்ஸ் an absolute பேட்டர்ஸ் கேம். என்னப்பா ஆர்ஆர் வந்து ஆறாவது வின்னு. எங்கேயோ இருந்த மேட்ச எங்கேயோ கொண்டு வந்து பயங்கரமா ஜெயிச்சுட்டு கொடுத்தாரு வித் 100 பினாமினல். சுனில் நரேன் அகைன் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ். மிச்சல் ஸ்டார்க்லாம் கிரைம். சரி, இந்த குரூப்ல ஒரு டூப் இருக்காரு. ஆர்ஆர் வந்துட்டு அஸ்வினை நடுல அமைச்சு ரொம்ப ரொம்ப தப்பு பண்றாங்க. இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த எறால ஆடல அப்படின்ட்டு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு அனதர் எபிசோட். இந்த வாட்டி கேகேஆர் வர்சஸ் ஆர்ஆர் கேமோட ரிவ்யூ. அப்பா 3 நாளா சர வெடி இந்த ஒரு ஐபிஎல்ல. ஹவு சிரிக்கிறதுலே தெரியுது. இட்ஸ் பீன் லெதர் ஹண்ட் ஆஃப். இட் இஸ் a பேட்டர்ஸ் கேம். இட்ஸ் 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 an absolute பேட்டர்ஸ் கேம் ஆல்ரெடி. ஏன்னா 3 மேட்ச்ல எவ்வளவு மொத்தம்? இன்னைக்கு 400. 4 100. இன்னைக்கு 2 இன்னிங்ஸ்லயும் 100. சுனில் நரேன் வந்து ஃபர்ஸ்ட் சும்மா அடிச்சுட்டு திம்முன்னு இருந்தாரு. அதுக்கப்புறம் தான் வந்தாருங்க விநாயகம் மாதிரி. பின்னாடியே வந்தாரு ஜாஸ் பட்லர். அவரோட 2வது 100. ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்ச். கேகேஆர் 223 அடிச்சிட்டாங்க. 223 ஷுவர் வின்ரா அப்படின்னு நினைக்கும் போது கவ் ஃபர்ஸ்ட் 15 ஓவர்ஸ் வந்து வெல் இன் கண்ட்ரோல். கேகேஆர் போலிங் போடும்போது லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல அப்படியே திரும்பிடுச்சுல இந்த ஒரு கேம். கண்டிப்பா லாஸ்ட் 6 ஓவர்ஸ் இன்ஃபேக்ட் அந்த 15th ஓவர் ஆரம்பிச்சது வருண் சக்கரவர்த்தி ஓவர்ல 17 ரன்ஸ். அதுக்கப்புறமா ஜாஸ் பட்லர் என்னப்பா அந்த ஒரு ரஜினி படத்துல வருவேன், நான் எப்ப வருவேன், எங்க வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது, ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்னு ஒரு 14th ஓவர் வரைக்கும் எல்லாம் அவர் வந்துட்டு என்னப்பா டெஸ்ட் மேட்ச் ஆடுற, ஒன் டே ஆடுற, இவ்வளவு ஸ்லோ ஆடுற அப்படின்னு சொல்லியிருந்தவங்க பினாமினல். ஐ திங்க் ஜாஸ் பட்லரோட இஸ் அ ஃபினாமினன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 20 பால்ஸ் ஆடும்போது ஒரு ஒரு அன்அஸ்யூமிங் பேட்டர் மாதிரி இருக்கிறாரு. அப்படியே ஆடுறாரு. ஒரு எனி டைம் அவுட் எடுத்துலான்ட்டு. அந்த ஒரு 20 பால்ஸுக்கு அப்புறம் ஒரு ஆட்டம் ஆடுறாருக்கா. அதுவும் இந்த லாஸ்ட் எண்ட்லாம் இல்ல, இந்த மாதிரி கிரவுண்ட்ல வந்து ஐ திங்க் ஆஸ் அ போலர் எல்லா பாலும் அடிக்கிறாருக்கா. ஒரு மாதிரி லோ ஃபுல் டாஸையும் கன்வெர்ட் பண்றாரு. பர்ஃபெக்ட் யாக்கர் இஸ் த ஒன்லி ஆப்ஷன். பட் அந்த சிச்சுவேஷன்ல ஆஸ் அ போலர் the fear, அந்த ஒரு ஃபியர் அவர் இம்பாக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரு பாரு அமங் போலர்ஸ். யாருமே எனக்கு தெரிஞ்சு கேகேஆர் போலர்ஸ் யாருமே மிச்சல் ஸ்டார்க் உட்பட ஒரு யாக்கர் நெயில் பண்ண முடியல. இது வந்து போலர்ஸோட வீக்னஸ் இன் டெலிவரிங் த பாலா, இல்லாட்டி ஜாஸ் பட்லரோட எக்ஸாம்பிளரி அந்த ஒரு யூஃபோரியா ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காரா? கண்டிப்பா அவரோட பிரசன்ஸ் ரொம்பவே மேட்டர் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஜாஸ் பட்லர் இதுதான் பெரிய அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் அ செட் பேட்டர் ஃபார் த லாஸ்ட் 5 இயர்ஸ் நான் சொல்வேன். ஈவன் தோ அந்த பேட்டர் வந்துட்டு நிறைய பேர் இப்போ ஸ்லோவா ஆட பேட்டர்ஸை வந்துட்டு ஒரு இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அவன் அவுட் எடுக்க வேண்டாம், அவன் ஒரு 2 ஆட விடு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அதுல பெருசா நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா டைம் இந்த மிடிலுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டே கிடையாது. ஸோ அவர் வந்துட்டு எப்படி எவ்வளோ பேடா வேணா ஆடி இட் இருக்கலாம். நமக்கு டிபெண்ட்ஸ் ஆன் த பேட்டர் கவ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் த இல்ல, பேட்டர். நமக்கு இத ஒரு ஒரு மேட்ச் அந்த இவரே காமிச்சார்ல ராகுல் டெவாட்டியாவே, ஞாபகம் இருக்கா அந்த ஒரு இன்னிங்ஸ்? அந்த மாதிரி தெரியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, டைம் இந்த மிடில் ஆடினாக்கா உங்களுக்கு அந்த விக்கெட்டோட ஸ்பீடு, போலர்ஸோட என்னென்ன போடுறாங்க, எந்த லைன்ஸ் போடுறாங்க, எல்லாமே உங்களுக்கு பயங்கரமா செட் ஆயிடுவீங்க. இட் இஸ் லைக் ஒரு ஹோம் ஃபீலிங் மாதிரி வந்துடும். அண்ட் யார்க்கர்ஸ் நெயில் பண்ண முடியலன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த பேட்ஸ்மேனோட ப்ரெஷரு, அதுவும் ஜாஸ் பட்லர் மாதிரி ஒரு பேட்டர், அந்த சிக்ஸ் சிட்டிங் அபிலிட்டி பத்தி எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் காமிக்கலனாலும் அந்த எபிலிட்டி வச்சிருக்காருன்னு தெரியும். அண்ட் ஃப்ரம் நோவேர் ஐ திங்க் இட்ஸ் a ஸ்டீல். எங்கேயோ இருந்த மேட்ச எங்கேயோ கொண்டு வந்து பயங்கரமா ஜெயிச்சுட்டு கொடுத்தாரு வித் 100 பினாமினல். ஐ திங்க் போன கேம் ஷிம்ரன் ஹெட்மயர் தோக்க வேண்டிய மேட்சை வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச் ஜாஸ் பட்லர் அகெயின் ஒரு தோக்க வேண்டிய மேட்சை வின் பண்ணி கொடுத்துருக்காரு. அதாவது அவர் இன் பிட்வீன் இந்த 100 அடிக்காத மத்த இன்னிங்ஸ்ல அவுட் ஆகும்போது பாத்தீங்கன்னா இவர் என்ன எப்படி ஆடுறாரு. ஏன்னா போன மேட்ச்லாம் வந்து சும்மா இப்படின்னு தூக்கி விட்டாரு, ஸ்லிப்ல கேட்ச். அப்படியே வந்து திடீர்னு பார்த்தா ஒரு 100 அடிக்கிறாரு. ஒரு மாதிரி தழுக்கா தான் ஆடிட்டு இருக்காரு. பட் வெரி வெரி எஃபெக்டிவ், அவுட்ஸ்டாண்டிங். ஒரு கட்டத்துல அதாவது த்ரூ ஜுரேல், ஆஷ் இன்ஃபேக்ட் மேல வந்தாரு. அவரும் வந்து ஒரு மாதிரி அடிக்கல. ரோமன் பவல், ஷிம்ரன் ஹெட்மயர். ரோமன் பவல் கொஞ்சம் டீசெண்டா ஆடினாரு. ஐ மீன் நல்லாவே ஆடினாரு. 13 balls 26. ஷிம்ரன் ஹெட்மயர் வந்து அவுட் ஆன பிறகு மேட்ச் ஓவர் நினைச்சேன். ஷிம்ரன் ஹெட்மயர் அவுட் ஆகும்போது இட் வாஸ் நீ சொன்ன மாதிரி 12.2 அவர் அவுட் ஆனாரு. அதுக்கப்புறம் தான் ஒரு டில்ட் இந்த மொமெண்டம்.
ரோமன் பவுலும் ரொம்ப எஃபெக்டிவா ஆடினாரு கவ். ஐ திங்க் 26 of 13 ஒரு ஓவர் செம. சரியான அடி எனக்கு அடிச்சாரு. தெரிஞ்சு ஜாஸ் பட்லருக்கு அந்த டர்ன் வந்ததே வந்துட்டு ரோமன் பவுல் ஒரு மிகப்பெரிய ரீசன் நான் சொல்வேன். ஏன்னா ஜாஸ் பட்லருக்கு படாத போது இல்ல, நீங்க ஆப்போசிட் எண்ட்ல இருந்து பாக்குறீங்க ரோமன் பவுல் அந்த நரைன் ஓவரையோ அதுக்கு முன்னாடி ரசல் ஓவர்லயோ அடிச்சதை பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளிக் செம ஃபிளிக்ல ஒரு சிக்ஸ் அடிப்பாரு. ரசல் ஓவர் ஐ திங்க் 17 ரன்ஸுக்கு போகும். அந்த மாதிரி நான் ஸ்ட்ரைக்ல இருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது ஜோஷ் வரும்ல. ஜாஷுக்கு ஜோஷ் வரலாம், பட் எந்த பேட்ஸ்மேனா இருந்தாலும் ஜோஷ் வரும்ல. ஸோ வந்துட்டு ரோமன் பவல் அடிச்சது தான் ஐ தாட் வாஸ் த அந்த ஒரு இம்பட்டஸ் தட் ஜாஸ் நீடட். அண்ட் அங்கேருந்து அவரும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு தெரிஞ்சு 15th ஓவர்லேருந்து இஃப் ஐம் நாட் ராங் 15th ஓவர்லேருந்து 5 ஓவர் எல்லாமே 15 ரன் மேலே போச்சு. அவங்களோட ரிக்வயர்ட் ரன் ரேட் அந்த ஸ்டேஜ்ல 16 ஏதோ இருந்துச்சு. 15th ஓவர் ஒரு 17 ரன் ஓவர் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 15, ஒரு 117, ஒரு 18 அந்த மாதிரி தான் வந்துச்சு. எதுவுமே 10 12 கூட வரல. அப்புறம் கடைசி ஓவர் பார்த்தாக்கா ரன் ரேட்டே கீழே வந்து 10 ரன்ல நிக்குது. ஐ திங்க் ரோமன் பவுல் ஹஸ் பிளேட் அ சைலண்ட் சார்ட் ஆஃப் ஒரு மேட்ச் வின்னிங் நாக் இன் போத் த மேட்சஸ். ஏன்னா போன மேட்சும் பார்த்தோன்னா ஷெம்ரன் ஹெட்மயருக்கு ஒரு மொமெண்டம், அந்த ஒரு டேர்ன் இன் டைட் ஆனது. இவரு வந்து அலாங் த கிரவுண்ட் ஒரு ஒரு 2 பவுண்டரி அடிப்பார் பவர்ஃபுல்லா போன மேட்ச்ல. அதே மாதிரி இந்த மேட்ச்லயும் பாத்தீங்கன்னா 13 balls to 26 3 6 ஸ்ட்ரைக் பண்ணாரு. ஸோ அந்த விதத்துல ஐ திங்க் he ஆல்சோ டிசர்வ்ஸ் அந்த ஒரு 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 டெஃபினெட்லி அந்த வின்ல ஒரு பங்கு அவருக்கும் இருக்கு. பட் ரிவைண்டிங் பேக் டு கேகேஆர்ஸ் பேட்டிங் கவ், சுனில் நரேன் அகெயின் அவுட்ஸ்டாண்டிங் இன்னிங்ஸ் 109 அடிச்சாரு. ரகுவன்ஷி அவரும் பார்த்தோன்னா 30 of 18 balls. வேர் ஐ திங்க் ஆப்வியஸ்லி நீ வந்து 223 அடிச்சனா நீ வந்து ஆப்வியஸ்லி நீ சொல்ல முடியாது இது இது இட் வாஸ் நாட் இனஃப். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கிரவுண்ட்ல ஒரு 200 வாஸ் ஆல்வேஸ் ரிக்வயர்ட். அவங்க 23 அபவ் பார் அடிச்சிருக்கான்னு தான் சொல்லணும்ல. கண்டிப்பா ஐ மீன் 200 பாருன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து 200 பார் போலர்ஸ் வந்து 10 ரன்ஸ் per ஓவர்ல போறாங்கங்கிறத ஒரு ஃபெயிலியரா பார்க்க ஆரம்பிச்சோம்னா நம்ம இன்னும் இப்போ இவால்விங் கேமுக்கு இன்னும் அக்கஸ்டம் ஆலன்னு தான் அர்த்தம். ஏன்னா போன மேட்ச் என்னடான்னா 280 260 அடிக்கிறாங்க, இந்த மேட்ச் 220 அடிச்சு 220 சேஸ் ஆகுது. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா கேம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இம்பாக்ட் பிளேயர் ரூலை வச்சுன்னு இப்ப 7 பேட்டரும் எல்லா டீம்லயும் ஆல்மோஸ்ட் அடிச்சு தான் ஆடுறாங்க. ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கெட் கோயிங்ல இருந்து அடிச்சு ஆடுறாங்க. எஸ்ஆர்ஹெச்லாம் அது ரொம்ப கிளியரா தெளிவா இன்டர்வியூலயே சொல்லிட்டாங்க, நாங்க இப்படிதான் ஆட போறோம், ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து டீம்ஸ் வந்து எங்களை ஃபியர் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு 9 ரன் ஓவர், ஒரு 10 ரன் ஓவர் வித் விக்கெட், அந்த மாதிரி ஒரு ஓவர்ஸ்லாம் இட் இஸ் சக்சஸ் ஃபார் த போலர்ஸ். அந்த மைண்ட் செட்டை வந்து நம்ம இப்ப மாத்தணும். ஒரு 10 ரன் இப்போ மும்பை போலர்ஸை பத்தி நம்ம எடுத்து வச்சுன்னே இருக்கும் ஒரு மைனஸ்ன்னு, எக்ஸப்ட் பும்ரா வந்துட்டு எல்லாருமே போறாங்கன்ட்டு. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் ஒரு மைனஸே கிடையாது. ஆப்வியஸ்லி மும்பை போலிங்ல வந்து ஒரு வீக் லிங்க் இருக்கு பிகாஸ் ஆஃப் த பிளேயர்ஸ் தே பிளே. பட் எஸ்ஆர்ஹெச் போலிங், ஆர்சிபி போலிங் எல்லாத்துலயுமே இந்த 10 ரன் ஓவர் 11 ரன் ஓவர் எல்லாம் we have to give them credit. அது அது அந்த மைண்ட் செட்டுக்கு கேப்டன்ஸ் வந்தாதான் அந்த எனர்ஜிஸ் போலர்ஸ் கிட்ட பாஸ் ஆன் ஆகி அவங்க வந்து they'll know that they are doing a good job. இப்போ நீங்க ஒரு 6 கொடுத்து ஒரு ஓவர் 10 ரன்ல முடிக்கும் போது கேப்டன் வந்து உங்ககிட்ட என்னடா 10 ரன் கொடுத்துட்டியேன்னு கேட்கறதுக்கும் சூப்பரா 10 ரன் கொடுத்துட்ட நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க 10 ரன்னா 20 ஓவர் போச்சுன்னா 200 இன்னித்து தேதியில நீங்க எனி டே சேஸ் பண்ற மாதிரில இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் ஷிஃப்ட், ஒரு மென்டல் டில்ட் இருக்கணும்னு எனக்கு தோணுது டீம்ஸ்க்கு. என்னப்பா ஆர்ஆர் வந்து 6வது வின்னா, 6வது வின்னு. நான் இன்னமும் சொல்றேன், ஆர்ஆர் வந்துட்டு அஸ்வினை நடுல அமைச்சு ரொம்ப ரொம்ப தப்பு பண்றாங்க. அது இன்னைக்கு காமிச்ச கரெக்ட். ரோஹ்மன் இன்னைக்கு பவல் ஆக்சுவலி எப்படி, தப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு ஆமா தப்பிச்சிட்டாங்க. வின் பண்ணதுனால இது பெருசா தெரிய மாட்டேங்குது. இது தப்பான சிச்சுவேஷன்க்கா. இது அவங்க பண்ணிருக்கவே கண்டிப்பா கூடாது. இது எந்த சிச்சுவேஷன்லயுமே நான் அதை வந்து நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா ஒரு ஸ்கில், அப்படி அஸ்வினுக்கு அவ்வளவு ஸ்கில் இருக்கு, அவர் தான் அந்த இடத்துல ஆடணும்னா அவர் தான் வந்தார். வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், அஸ்வின் வந்த மேட்ச்ல சூப்பரா ஆடினாரு. இந்த மேட்சும் ஹி ட்ரைட் இஸ் பெஸ்ட். அவரோட பேட்டிங்லாம் நான் எதுவும் குறைய சொல்ல. ஆனா உங்களுக்கு ஒரு ஷிம்ரன் ஹெட்மயரோ இல்ல ஒரு ரோஹ்மன் பவலோ இருக்காருன்னா அவங்க ஜாஸ்தி பால்ஸ் ஆடினாதான் நீங்க யூஆர் கிவிங் யுவர் செல்ஃப் பெட்டர் சான்ஸ் டு வின். இல்ல இன்னைக்கு அவங்க அஸ்வின் அனுப்புனதுலாம் கிரைம். டுடே வாஸ் டெஃபினெட்லி நாட் த கேம் வேர் நீ அவர் உள்ள வரும்போதே வந்து 10 ரன்ஸ் 12 ரன்ஸ் மேல இருக்கும்போது தட் இஸ் நாட் த டைம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ அனுப்பலாம். எனக்கு தெரிஞ்சு அதோட நிறுத்திக்கணும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்போ 2 3 குவிக் விக்கெட்ஸ் வந்ததுன்னா அஸ்வின் அனுப்பலாம். டெஃபினெட்லி நாட் இன் அ சேஸ். பட் அதெல்லாம் பண்ணி அவ்வளோ பெரிய மேஜர் மிஸ்டேக் பண்ணியும் அவங்க வந்து மேட்சை வின் பண்றாங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ அந்த விதத்துல
நம்ம 2 பேரும் வந்து கேகேஆர் வின் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொன்னோம். அதெல்லாம் இதா போச்சு. எப்பா இந்த போற போக்க பார்த்தா ஒன்னும் ப்ரெடிக்டே பண்ண முடியாது, இஷ்டத்துக்கு அதெல்லாம் ஒண்ணு நடக்குது. அதெல்லாம் நடக்கும். பட் சி நம்ம நினைச்ச மாதிரி தான் அவங்க வந்து சுனில் நரேனும் சூப்பரா போட்டாங்க. டுவர்ட்ஸ் எண்ட் நம்ம நம்ம இவரு எங்க வருண் சக்கரவர்த்தி அவரும் டீசெண்டா போட்டார். ஆப்வியஸ்லி லாஸ்ட் ஓவர் ஐ மீன் டிஃபெண்ட் பண்ண முடியல ஃபார் அவரோட ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் சூப்பரா போட்டாரு. ஐயோ, அவரோட எக்ஸாக்ட்லி ஃபர்ஸ்ட் 2 அதுதான் ஓவர்ஸ் 11 ரன்ஸ் தான் போச்சு. இல்ல சி அகைன் மிச்சல் ஸ்டார்க்லாம் கிரைம் ஆஸ் அ ஆஸ்திரேலியன் பிரீமியர் ஃபாஸ்ட் bowler அகைன் 450 போயிருக்காரு. இதுக்கு வந்து எனக்கு எனக்கு ஐ ஹாவ் நோ இட் இஸ் லைக் ஆர்சி டாக்கிங் அபவுட் ஆர்சிபிஸ் bowling இட் இஸ் ஆஃப் நோ யூஸ் பிகாஸ் இட் இஸ் ஹேப்பனிங் ரெப்பிட்டேட்டிவ்லி. நீ வந்து இந்த கட்டத்துல அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு 6 பால் போட்டா இருக்கா லாஸ்ட் இதுல ஒரு பால் கூட ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணல. சார்ஸ் பட்லர் வச்சு பிச்சார். ஸோ ஆப்வியஸ்லி இட்ஸ் a லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஃபார்ம் சொல்லுவேன். பட் இதெல்லாம் பண்ணிட்டு பாரு ஆஸ்திரேலியாவுக்கு வந்து கன்னு மாதிரி போடுவாரு. இது நடக்குதா இல்லையா மட்டும் நான் சொல்றேனே, அவர் 6th கியருக்கே போல கேகேஆருக்கு. அவர் 2nd கியர்ல ஓட்டின்னு இருக்காரு வண்டிய. சும்மா அவரை பத்தி ஒரு கிரிட்டிசிசம் வந்தா லைட்டா 4th கியரை காமிச்சிட்டு திருப்பி 2nd கியருக்கு வந்துக்கிறாரு. Absolutely. I think one more batter to talk about KKRல Angrish Raghuvanshi. He was very impressive. எனக்கு தெரிஞ்சு he looks the part in IPL. அந்த ஒரு ஐபிஎல் லெவல்ல he looks the part. எனக்கு தெரிஞ்சு how do சூப்பரா ஆடுறாரு. அவருக்கு what do you ஆமா think? 3 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அதுல 2 இன்னிங்ஸ் செம இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாரு. ஸ்டைலிஷா இருக்கு. ஒண்ணுமே பெருசா ஒரு மைனஸே கண்டுபிடிக்க முடியல கேம்ல. நீங்க சொன்ன மாதிரி ஐபிஎலுக்கு பிலாங் ஆற மாதிரி தான் இருக்காரு. அண்ட் செம யங் வேற. ஸோ கேகேஆருக்கு சூப்பர் ஃபைன். எப்படியாச்சும் அவனை ரீடைன் பண்ண முடிஞ்சா ஆர் எந்த டீமுக்கு போனாலுமே இஸ் கோயிங் டு பி a வெரி குட் அசெட்னு தான் எனக்கு தோணுது. சரி இந்த குரூப்ல ஒரு டூப் இருக்காரு. யாரு யார் அவரு? சொல்லு கரெக்டா யாரு இந்த ஸ்ரேயஸ் ஐயரா இல்ல வெங்கடேஷ் ஐயரா? கரெக்டா புடிச்சிட்ட. இந்த குரூப்ல ஒரு டூப் இருக்காரு ஸ்ரேயஸ் ஐயர். இன்னைக்கு 11 ஆஃப் 7 பால்ஸ் ஒரு 6 ஒரு 4 அடிச்சாரு. அவரு மத்தவங்க அடிக்கிறதுனால அப்படியே தட்டி தட்டி அப்படியே இல்ல, போயிடுறாரு. இன்னைக்கு வந்து ஐ திங்க் அவர் தாண்டி வரப்போற ஃபயர் பவருக்கு அந்த இடத்துல ஹி ஹேட் டு கோ. அண்ட் இந்த மாதிரி அவுட் ஆனா நான் ரொம்ப மைண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 6 அடிச்சாரு, அடுத்த பால் 6. எனக்கு ஷார்ட் செலெக்ஷன் ஆர் ப்ராபப்ளி அந்த கேம் ஸ்மார்ட்னஸ் இன்னும் நேரா அடிச்சிருக்கலாம். செஹலுக்கு திருப்பி திருப்பி இதே மாதிரி அக்ராஸ் ஆடி அவுட் ஆறாரு. ஸோ அந்த இடத்துல தான் நான் கிரிட்டிசைஸா இருப்பேனே தவிர அவரோட ஸ்கோர் மேல ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்க மாட்டேன். அது பரவாயில்லையோ, ஸ்கோர் பத்தி அவர் நான் சொல்லல. பட் இது வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் போன மேட்ச் நல்லா ஆடி இருக்காரு. போன மேட்ச் நல்லா ஆடினாரே ஸ்ரேயஸ் ஐயர். போன மேட்ச் தான் ஒரு 38 நாட் அவுட் அடிச்சாரு. ஈவன் தோ ஸ்ட்ரைக் ரேட் பெருசா இது பண்ணலனாலுமே போன மேட்ச் ஃபில் ஷாட் அடிச்சா தேத்திக்கிற ஸ்கோருக்கா அதெல்லாம் மேட்ச் தேத்திக்கிட்ட ஸ்கோர் ஓகே. தேத்திக்கிற கரெக்ட். என்ன பண்றது, நான் அவங்களும் அதான் ஒரு சொன்னேன்ல மாதிரி வின் குரூப்ல பண்றாங்கல்ல, வின் இருக்கப்ப பண்றதுனால தெரிய மாட்டேங்குது. பட் எனக்கு என்னன்னா ஒரு கேப்டன்சி பண்ணும்போது கூட எனக்கு என்னன்னு தெரியல. இட் டசன்ட் கம் அக்ராஸ் as a very அந்த ஒரு ஃபேஸ்ல அந்த ஒரு தெளிவு ஒரு பொலிவு இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஒரு ஹாப்பினஸ் இல்லாத மாதிரி இருக்கு. ஐ டோன்ட் நோ சம்திங் இஸ் சார்ட் ஆஃப் மிஸ்ஸிங். பட் தட் ரியலி டசன்ட் மேட்டர். ஏன்னா அவங்க பிரிட்டி டீசென்ட் ஆன ஒரு பொசிஷன்ல இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் டேபிள்ல இருக்காங்க. ஸோ இட் ரியலி டசன்ட் மேட்டர். பட் இன்னொரு பக்கம் வெல் சார்ட்டட் ஆர்ஆர் வந்து ஆப்வியஸ்லி டாப் ஆஃப் த டேபிள் தே வில் ரிமைன். இன்னொரு பக்கம் கேகேஆர் அவங்களும் செகண்ட்ல தான் இருக்காங்க. அவங்களும் செகண்ட்ல தான் இருக்காங்க. ஸோ பிரிட்டி மச் நத்திங் ஹஸ் சேஞ்ச்டு. ஸோ அந்த விதத்துல எவ்ரி திங் ரிமைன்ஸ் தி சேம். பட் எஸ் கொஞ்சம் டிப் ஆகுது இப்போதைக்கு கேகேஆருக்கு. இன்னொரு பக்கம் ஆர்ஆருக்கு டிப் ஆகும் யூஸ்வலா அப்படின்னு நினைக்கும் போது 6 கேமுக்கு அப்புறம் அவங்க வந்து இல்ல வி ஆர் பிளேயிங் கன்சிஸ்டன்ட் கிரிக்கெட். பிரிட்டி நல்லா பண்றாங்க கவ் இந்த சீசன். ஆமா. அவையிலும் இல்ல நல்லா ஐ பண்றாங்க. திங்க் ஆர்ஆர் வந்துட்டு தே ஆர் கம்ஃபர்டபிள். ஏன்னா அவங்களோட யார் யார் அவங்களுக்கு மேட்ச் வின்னர்ஸோ லாஸ்ட் இயர்லாம் இருந்தாங்களோ இன்னும் ஃபார்முக்கே வரல. யசஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபார்முக்கே வரல. ஹெட்மயர் பெருசா இன்னும் பேட்டிங்கே வரல. அது இல்லாம ரியான் பராக் பயங்கரமான ஃபார்முக்கு வந்திருக்காரு லாஸ்ட் இயர், எதுவுமே இன்னைக்கு கூட பண்ணாம. 34 of 14. சஞ்சு சாம்சன் நல்ல கன்சிஸ்டன்சி காமிக்கிறாங்க. ஸோ ஓவரால் பார்க்கும்போது கொஞ்சம் பேடா ஆடும் போதே இஃப் தே ஆர் ஏபிள் டு வின் கேம்ஸ், ஐ திங்க் அவங்க தே ஆர் ஸ்டீமிங் இன் டு த டாப் 4. டவுட்டே வேணாம். ஆக்சுவலி இந்த ஒரு கேமுக்கு முன்னாடி எந்த ஸ்பின் அட்டாக் பெட்டரா பண்றாங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலி பார்த்தா கேகேஆரோட ஸ்பின்னர்ஸ் ஹேவ் டன் ஸ்பின் பெட்டர். அட்டாக் தான் பட் தே ஹவ் பெட்டரா லாஸ்ட். பண்ணிருக்காங்க. ஏன்னா பட் தே ஹவ் லாஸ்ட் தேங்க்ஸ் செஹல் டு அண்ட் 24. ஆஷ் வந்து 13 ரன்ஸ் per over 12 ரன்ஸ் per over 1 விக்கெட் தான் செஹல் எடுத்திருக்காரு. இவங்க 2 பேரும் 2 விக்கெட் 7.5 சுனில் நரேன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி 9. ஸோ ஐ மீன்
தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா 2 ஸ்பின்னர்ஸ்ல யார் பெட்டரா போட போறாங்க அப்படின்னு சொல்லும் போது இவங்க பெட்டரா போட்டிருக்காங்க, பட் அவங்க தோத்துட்டாங்க. ஸோ இல்ல அதுதான். அவங்களுக்கு வந்து ட்ரெண்ட் போல்ட்டும் ஆவேஷ் கானும் அதை மேக்கப் பண்ணிட்டாங்கல்ல. அவங்க பெருசா ரன்ஸுக்கு போல. ம், அதனால அந்த இடத்துல கொஞ்சம் மேக்கப் ஆயிடுச்சு. பிளஸ் இவங்க ஜாஸ் த பாஸோட பயங்கரமான இன்னிங்ஸும் அதே ஆப்போசிட்டா ஸ்டார்க்கோட ரொம்ப கருமானமான போலிங்க்கும் மாட்டிக்கினாங்க. கருமானம் கருமானம் வாட் இஸ் கருமானம்? எனிவேஸ், சரி, ஓகே. எட் another ஹை ஸ்கோரிங் மேட்ச். இன்னைக்கு வந்த ஒரு மன வருத்தத்தோட நான் வந்து இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா as a bowler 3 நாளா பாவங்க bowlers ரொம்ப தவிக்கிறாங்க. என்ன பண்றதுனே தெரியல. எங்க போட்டாலும் அடிக்கிறாங்க, எப்படி போட்டாலும் அடிக்கிறாங்க, அதுவும் சிக்ஸா தான் அடிக்கிறாங்க. ஸோ அந்த விதத்துல ஏதாவது பண்ணுங்க ஏதாவது bowlers. நல்ல வேலை இப்படி எல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த எறால ஆடல அப்படின்ட்டு ஹாப்பியா இருக்கிறதா, இல்லாட்டி நான் நல்ல போலரா ஆள லைஃப்ல. ஏன்னா பாவம் மச்சி bowlersலாம் பாவம் பாவம். ஐ ஃபீல் மை ஹார்ட் கோஸ் டு யூ கைஸ். எனிவேஸ், வெறியோட வாங்க கண்டிப்பா. another day definitely better wicket and you will have the last laugh. Bowlers will anyways win you the tournament. So அந்த விதத்துல மனசை கல்லாக்கிட்டு வந்து திருப்பி வந்து போடுங்க அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் காவ், தேங்க்ஸ் ஒன்ஸ் அகைன். அண்ட் இன்னைக்கு ஃபேண்டசி கேம்ல நான் தான் வின் காவ். டேக் இட். யா, ஐயப்பன் இஸ் கில்லிங் கோஷி. கேப்டன்சியை மாத்தி இருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். பாய் பாய், குட் நைட். Good சரி night. மக்களே, நன்றி நன்றி நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான் தட்டுங்க. ஸோ சுவாரஸ்யமா போகுது, ஹை ஸ்கோரிங்காவே போகுது. ஸோ அந்த விதத்துல நீங்க ஹாப்பியா இருப்பீங்க. ஸோ அந்த ஹாப்பினஸோட உங்களை நான் பாய் சொல்லிக்கிறேன். See you. Bye bye. Take care.